குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். நிஃப்டி தேர்ஸ்டே 34 பாயிண்ட் பாசிட்டிவா 24,056 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்ப வரைக்கும் ஒரு பிளாட் ஓப்பனிங் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. 24,095 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்லயும் ஒரு பிளாட் ஓப்பனிங்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். பிரைஸ் 24,000க்கு மேல சஸ்டெயின் ஆகும் பட்சத்துல ஆல்ரெடி போன ஹையான 24,250 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 24,000 பிரைஸ் உடைக்கும் பட்சத்துல 23,900 23,800 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும். பிரைஸ் அதையும் உடைச்சு வந்துச்சு அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அடுத்ததா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி தேர்ஸ்டே 26 பாயிண்ட் பாசிட்டிவா 58,177 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு பிளாட் ஓப்பனிங் வரும் பட்சத்துல பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 58,950 அப்படிங்கறத ரெசிஸ்டன்ஸை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 57,700 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. சோ அதையும் உடைக்கும் பட்சத்துல 57,082 அப்படிங்கிறது ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்குது. சோ அடுத்ததா க்ரூட் ஆயில பார்த்துருவோம். க்ரூட் ஆயில் ஃப்ரைடே 213 பாயிண்ட் நெகட்டிவா 6,577 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இன்னைக்கான க்ரூட் ஆயில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,459 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. பிரைஸ் அதை உடைக்கும் பட்சத்துல 6,139 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைடேயோட ஹை ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பிரைஸ் அதையும் தாண்டும் பட்சத்துல 6,798 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. சோ அடுத்ததா ருப்பியோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ருப்பி இப்ப வரைக்கும் பிளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 94.30 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ ருப்பியோட வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்துல நம்ம மார்க்கெட்ல இன்னும் ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். தேர்ஸ்டே FIS 383 கோடிக்கு பை பண்ணிருக்காங்க. DIS 5,747 கோடிக்கு பை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். தேங்க்யூ.